படம், கதை, கனெக்ட்டு, விஷயம் எல்லாமே ஸ்டஃப்பு நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, இதில் வந்து மற்ற படத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஹைலைட் பண்ணி ஜாதின்னு காட்டுறது கூட அப்படி ஹைலைட் ஆகல. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு குட்டி பையன் அந்த வயசில் என்ன பெயின் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதுலேயே சொல்ல வர வேண்டிய விஷயமும் அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொசைட்டியோட அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. அது சும்மா தேர்ட் பர்சன் வியூவில் அப்படி நடக்குதாங்க பாரு அப்படின்னு காட்டாமல் ஒரு பர்சன் அதை ஃபீல் பண்ணி அவரே அதை எடுத்து காமிச்சிருக்கும் போது அது வந்து யோசிக்கும் போது எப்படி இருக்குது, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் பண்ண கொடுத்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் தான் பெயின்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அழகான சில சம்பவங்களுமே அங்கே இருந்துட்டு தான் இருந்தது. ஃபன்னு மொமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸும் இருக்குது. படத்துல ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க. ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க, ரஜினியோட ஃபேனும் கமலோட ஃபேனும் நடிச்சிருக்காங்க. அழகாக இருந்தது. எல்லாம் தாண்டி ஒரு பொழுதுபோக்கா இருக்கா மக்களுக்கு? சூப்பராக இருக்கு.